ரொம்ப சூப்பரான டிசைன் பண்ண போகிறேன். என்னென்னா பெப்பர் 1 கிராமும், இது ஒரு பட்டை ஒரு 1/2 கிராம் போட்டுங்க, இங்கே கிராம் ஒரு 1/2 கிராம், ரொம்ப தேவையில்லை. ஸோ மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். ஸோ இங்கே கிரீன் சில்லி இருக்குது, ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுங்க. ஓகே நண்பா, ஸோ நான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிடலாம் நண்பா. ஸோ அதே மாதிரி மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு என்னோட வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ போனால் சட்டி ஏற்றிட்டேன், அதான் மட்டன் சூப்பராக ஒரு லெவலில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி ஆயில் ஊற்றாமல் நல்லா தட்டி காண்டிச்சு. ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம், 2 வெங்காயம் போட்டுக்கலாம், ஸ்லைஸாக போட்டுங்க. வெங்காயம் தண்ணி போட்டு வச்சு நம்ம லைட்டாக ஸோ நம்ம இதில் பச்சை மிளகா வச்சுருக்கோம், ஒரு 5 பச்சை மிளகா. ஸோ இது வந்து கட்டையில் இடிச்சு போடுவேன், இடிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் ஈஸியாக. மிக்சியோட இதோட நல்லாயிருக்கும். இதோட ஜீரகம் ஒரு 3 கிராம் போட்டுங்க, அதுவும் இடிச்சுக்குவோம் அப்படியே சேர்த்து. அவ்வளோதான். ஸோ உப்பு போட்டாச்சு. ஸோ ஆயில் ஊற்றிக்கலாம், மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 10 ml ஊற்றிக்கங்க. ஸோ ஊற்றிச்சு இதோட சேர்த்து கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆஃபர் போட்டுருந்தான், அதான் தூக்கியாச்சு. கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் சூடாக பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பைஸ் அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகும், இது சீக்கிரம் வெந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா இடிச்சிட்டேன் கட்டையில், செம்மையாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடிச்சு போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நான் இதெல்லாம் போட்டுவேன், சேர்த்து போட்டுவாங்க. ஸோ இதை போட்டாச்சு. இது கொஞ்சம் அப்படி இதாகட்டும், வதங்கட்டும். கிரீன் சில்லி, பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டலாம் வெங்காயத்தில். ஸோ இப்போ நான் இதில் இந்த மிக்ஸ் பண்ண இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு எப்படி பண்ண தெரியுங்களா, இது மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இது 1 கிராம் போட்டுங்க. ஸோ இது வந்து கறி பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ கறி பவுடர் போட்டாச்சு. இது வந்து சில்லி பவுடர் லைட்டாக போட்டுங்க, ஏன்னா ஏற்கனவே அதில் இது போட்டுருக்கு. ஸோ இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. சில்லி பவுடர் அடுத்தது பார்த்தீங்களா, சில்லி பவுடர் போட்டாச்சு. தனியா பவுடர், கொரியண்டர் பவுடர், மல்லித்தூள். ஸோ அது ஒரு 4 கிராம் போட்டுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லா வாசத்துக்கு கொடுக்கும். கரம் மசாலா பவுடர் அது ஒரு 2 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிடலாம், அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ இதில் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ ஒரு 3 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வதங்கிட்டோம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் அந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு போட்டோம்ல, அதுக்கப்புறம் மட்டனை போட்டு, மட்டன் தான் போடணும். மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணது. ஸோ அதை அப்படியே பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நல்லா இதாகிடுச்சு. இப்போ மட்டன் போட்டோம்னா மட்டன் போட்டு ஏற்கனவே பாயில் பண்ணது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. மசாலா போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகும். ஸோ இந்த மசாலா போட்டோம்னா மசாலா போட்டுலாம் இந்த எல்லாத்தையும் கலக்கி வச்சது ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் கலக்கி வச்சு அதில் மிக்ஸ் பண்ணிடலாம், தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தான் ஒரு 1/2 hour ஊற போட்டு வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ சூப்பராக ப்ரௌன் கிரேவி பார்க்குறது. ஸோ இதுதான் மசாலா போட்டாச்சு, பாம்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மசாலா, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம்
மசாலா கொஞ்சம் நல்லா பிடிக்கட்டும். இன்னும் வேணுமா தண்ணி வேணுமா லைட்டாக ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மசாலாலாம் அப்படியே தண்ணி ஊற்றும்போது சூடு பண்ணி தண்ணி ஊற்றுனா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், மூடியை போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகிடும். ஸோ இது உப்பு இருக்கா பார்த்துங்க, கரெக்டாக இருக்குது. மூடிலாம் அவ்வளோதான் ரெடி. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி இந்த மாதிரி மூடி போடாதீங்க. மூடி போடாமல் கொஞ்சம் காய விட்டிங்கன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் இதாகிடும், மசாலா நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான். ஸோ இப்போ நான் மூடி கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் தண்ணி. ஸோ கொஞ்சம் ஓரளவு இருந்தால் போதும் தண்ணி. ஸோ நம்ம கொதிச்சு தான் பார்க்குறோம். சூப்பராக கொதிச்சு நம்ம வேறு லெவலாக இருக்கிறோங்க. ஸோ இதுதான் எங்கள் இது. அதுதான் எவ்வளோ தண்ணி போட்டு செம்மையாகிடுச்சு. இதுதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம. ஸோ மட்டன் கிரேவி ரெடி. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம நான் இருக்கிறேன் வேறு லெவலாக இருக்குது. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து பேச சொல்கிறேன். நம்ம எப்படி இருக்குன்னு ரெடி ஆச்சு. ஸோ சாப்பிட ஒன்று தான் சூப்பராக செம்மையாக இருக்குது வேறு லெவலில். ஸோ இங்கே ரைஸ் வச்சுருக்கிறேன், ரைஸில் தான் சாப்பிட போகிறேன். அது நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மசாலாவை நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் எல்லாம் மிக்சிங் பண்ணி அது என்னென்ன மசாலா சொல்லி நான் டிஸ்பிளேயில் போடுறேன். ஸோ அது மாதிரி பார்த்து நீங்களும் அதே மாதிரி தண்ணியில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த தண்ணியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே தெரியும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே வருவேன் பீஸ்லாம் வலுவாக அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே உழையுது அப்படிங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இந்த பாருங்கள் இந்த பச்சை மிளகா இடித்து போட்டு எவ்வளோ இதாக இருக்கு பாருங்கள். வேறு லெவல் நம்ப செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க. ஸ்பா அப்படியே வாயில் அப்படியே கரையுது மட்டனு. இது மட்டன் மாதிரியே இல்லை, உங்களுக்கு மீன் மாதிரி தெரியுது. அந்த மசாலாலாம் இறங்கி அப்படியே ஜூஸாக சூப்பராக சாப்பிடுது. இதே மாதிரி வச்சு பார்த்து நீங்களும் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோடய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜிசாக்கல்லாக.